ஜக் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்குன்னா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அதுல தான் உங்களுக்கு ஒரு வாட்டர் ஆமா பாட்டில் அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது இல்லைன்னா நீங்க ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் சிபி குடிச்சிருவேன். ஸோ அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. அது வந்து ஜெம்ஸ் இதாகும், நீ வந்து அது பண்ற, எனக்கு அது செட் ஆகாது. அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார், அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நீ வச்சுக்கோ இன்னைக்கு, ஆனா வாஷ் பண்ணி குடி. எனக்கு ஒண்ணு இது எப்படி ஓப்பனா பேசுறதுனே தெரியல. இது எப்படிமா கணவன் மனைவிக்குள்ள? இல்ல சார், இது என்னன்னா நான் ஒரு விஷயம், இது ஆக்சுவலி சண்டைனால மாறின விஷயம் தான். ஒரு தடவை என்ன பண்ணா, நான் குடிக்காத அப்படி கொஞ்சம் அண்ணாந்து குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். அது முடியாதுன்னு நீங்க 2 பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆச்சு. அதுல இருந்து அந்த சரி, வீட்டுல தானே குடிக்கிறோம், நம்ம சகஜமா தண்ணி அப்பதானே குடிக்க முடியும். என்ன பண்றீங்க தம்பி நீங்க ஆக்சுவலா? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார், ஐடி. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி? ரொம்பவே சார், ரொம்பவே இல்ல. ஆக்சுவலா பெஞ்சில வச்சதுக்காக ஹெச்ஆர் போய் ஒருத்தன் புலம்புவான்ல, அந்த ஐயோ ஹெச்ஆரா பாத்துக்கோங்க சார். இப்போ எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ணை கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னு ஏன் வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்தணும்? இப்ப விட்டா கூட இல்ல புரியல, இந்த சாதனை நீங்க நிகழ்த்துறதன் வழியாக